கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வீட்டிலே ஒரு பட்டாசு வெடிப்பென்ன, பலகாரம் பண்ணுறது என்ன, பணியாரம் பண்ணுறது என்ன, எல்லாம் குதூகலமாக இருக்கிற இந்த நாட்களில் ஒரு நல்ல மங்கள வார்த்தையை உங்கள் வீட்டுக்குள்ளால் உங்கள் குடும்பத்துக்காக நான் கொண்டு வருகிறேன். நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையாயிருந்து உங்களுக்கு நல்லவராக வெளிப்படுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு என்ன இக்கட்டுல நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க? இந்த இக்கட்டுல அவர் அரணான கோட்டையாய் இருப்பார் அப்படின்னா, இந்த இக்கட்டான காலகட்டத்துல கர்த்தர் உனக்கு அரணான கோட்டையாக இருந்து இந்த இக்கட்டுகளிலிருந்து உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார். இன்னைக்கு இக்கட்டான ஒரு மனுஷிடத்துல நீ சிக்கி இருக்கலாம். இக்கட்டான ஒரு வழக்குல சிக்கி இருக்கலாம். இக்கட்டான ஒரு தேவையில்லாத தொடர்புல நீ போய் சிக்கி இருக்கலாம். இக்கட்டான ஒரு மனுஷங்கிட்ட கடனை வாங்கிட்டு பெரிய இடும்புக்குள்ளால நீ உட்கார்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன், தெரியாம இதுல விழுந்துட்டேன், தெரியாம இதுல கையை வச்சுட்டேன், தெரியாம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் சிக்கிக்கிட்டேன் என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு என் இயேசு உங்களுக்கு நல்லவராய் வெளிப்படுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆபத்து காலத்திலே அவர் அனுகூலமான துணை. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உடனடியாய் உனக்கு வந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அன்னைக்கு யோனா அப்படிதான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டான். நடுக்கடல்ல ஒரு மீனுக்கு வாய்க்குள்ளால போய் மாட்டிக்கிட்டான். அங்கிருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தரை நோக்கி பொருத்தனை பண்ணி ஜபிச்சானான். ஆண்டவர் அவனுக்காக இந்த மீனுக்கு கட்டளை இட்டா. அந்த மீன் அப்படியே கொண்டு போய் அவனை கரையில சேர்த்தது. அந்த இக்கட்டிலிருந்து அவன் விடுவிக்கப்பட்டான். கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் டேஸ்ட் பண்ணான். இன்னைக்கு எந்த மீனுக்கு வாயில நீங்க சிக்கி இருந்தாலும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தாவேன்னு அவன் கூப்பிட்டான். அவனுடைய இக்கட்டான காலகட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு அனுகூலமாயிருந்தார். மீனின் வயிற்றிலிருந்து அவன் ஆண்டவரை நோக்கி அழைக்கும் பொழுது இறங்கி வந்து அந்த மீனுக்கு கட்டளையிட்ட ஆண்டவர், நீ எந்த மீனுக்கு வாயில சிக்கி இருந்தாலும், எந்த முதலைக்கு வாயில சிக்கி இருந்தாலும், எந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி இருந்தாலும், எந்த மனுஷனிடத்துல சிக்கி இருந்தாலும், மனுஷிடத்துல சிக்கி இருந்தாலும், இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுவித்து கரை சேர்ப்பேன் என்று சொல்லுகிறார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? ஃபேனி தாஸ், மதுரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சரீரத்தில் ஒரு கட்டி இருந்தது. அதனால் பல மாதங்களாக வலியுடனும் வேதனையுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் நான் 2/8/2025 அன்று நடந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையின் நேரலை ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெப நேரத்தில் உடம்பில் உள்ள கட்டிகள் மறைவதாக என்று சொல்லி ஜெபித்தார். என்னுடைய சரீரத்தில் பல மாதங்களாக கட்டி இருந்ததை அந்த ஜெப நேரத்தில் நான் மறந்து விட்டேன். ஆனாலும் கர்த்தர் அதை மறக்கவில்லை. ஜெபம் முடிந்த பிறகு என்னுடைய ட்ரெஸ்ஸில் இரத்தமாக இருந்தது. கட்டி இருந்த இடத்தை பார்த்த பொழுது கட்டி முற்றிலுமாய் மறைந்து போய்விட்டது. இது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாயிருந்தது. இப்பொழுது வலியோ வேதனையோ எதுவும் இல்லை, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். பாருங்க, அன்பரின் பாத்தில் கூட்டத்தை லைவ்ல பார்க்கும் பொழுதே கட்டிகள் மறைவதாகன்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அது ஸ்டீபன் சொன்ன வார்த்தையாக நான் எப்பவுமே எடுத்துக்கிறது இல்லை. அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், அடிமை மூலமா சொன்னார், அவ்வளவுதான். மறைவதாக ஆண்டவர் சொன்ன பொழுது அவருடைய உடம்புல இருந்த கட்டி அப்படியே பிடுங்கி போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தை போய் அதை பிடுங்கி போட்டுச்சு. திடீர்னு அவர் முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அந்த துணியில பிளட்டு. அப்புறம் பார்த்தா அந்த துணிக்கு அடியில போய் பார்க்கும் பொழுது அந்த கட்டி இருந்த இடமே தெரியல. அதை அப்படியே மாற்றி போட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த சனிக்கிழமை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், விசேஷித்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியாகவும், அதே போல உங்களுக்கு நிறைய நற்செய்திகளை நிறைவேற்றி வைக்கிற, நிறைய அற்புதங்கள் நடக்கிற, கற்பத்தின் கனிக்கான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபை பெற்ற நாள். ஸோ இந்த சனிக்கிழமைக்காக இப்பொழுதிலிருந்து ஆயத்தப்படுங்க. ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்க சுவைச்சிட்டு போக அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் உனக்கு அரணான கோட்டை என்று சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னென்ன இக்கட்டுகளில், என்ன பிரச்சனையில், எந்த முதல வாயில, எந்த மீன் வாயில, எந்த கடற்காரன் வாயில மாட்டி இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு பிடுங்கி வெளியே கொண்டு வந்து ஒரு அற்புதத்தை செய்து இனி விடுதலையோடு என் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அது மட்டும் இல்லை, இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.